8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடத்தில் நீர் சுழற்சி. நீர் புவியில் காணப்படும் முக்கிய கூறுகளுள் ஒன்று. உலகில் உள்ள தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ்வதற்கு நீர் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. புவியின் மேற்பரப்பில் ஏறத்தாழ நீரால் சூழப்பட்டுள்ளது. புவியில் உள்ள நீரின் அளவு 326 மில்லியன் கன மைல்கள், அதாவது மில்லியன் கியூபிக் மைல்ஸ் என்று கூறுகிறோம். உலகில் காணப்படும் மொத்த நீரில் 96.54% பெருங்கடல்கள், கடல்கள் மற்றும் குடாக்களாக உள்ளன. 1.74% பனிமலைகளாகவும் பனி ஆறுகளாகவும் நிலையான உறைபனிகளாகவும் உள்ளன. 1.69% நிலத்தடி நீராக உள்ளது. 0.001 மண்ணினுடைய ஈரப்பதமாகவும் 0.02 நிலப்பகுதியில் காணப்படக்கூடிய நிரந்தர பனிக்கட்டியாகவும் 0.013 ஏரிகளாகவும் 0.001 வளிமண்டலத்திலும் 0.0008 சதுப்பு நில நீராகவும் 0.0002 ஆறுகளாகவும் 0.0001 உயிரியல் நீர், அதாவது விலங்குகளிலும் தாவரங்களிலும் காணப்படக்கூடிய நீராக உள்ளது. ஆக மொத்தமாக கூறுவதாக இருந்தால், புவியில் உள்ள மொத்த நீரில், அதாவது 100% நீரில் 97.2% ஓர்ப்பு நீராகவும் அதாவது உப்பு நீராகவும் 2.8% நன்னீராகவும் உள்ளது. இந்த நன்னீரில் 2.2% புவியினுடைய மேற்பரப்பிலும் மீதமுள்ள 0.6% நிலத்தடி நீராகவும் கரைக்கப்படுகிறது. புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் 2.2% நன்னீரில் 2% பனியாறுகளாகவும் மற்றும் பனிமலைகளாகவும் 0.01 ஏரிகளாகவும் ஆறுகளாகவும் 0.04% மற்ற நீர் வடிவங்களாகவும் காணப்படுகிறது. மொத்த நிலத்தடி நீரில் இப்பொழுது 0.6% பொருளாதார ரீதியில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் துளையிட்டு எடுக்கப்படுகிறது. இந்தியாவில் நீர்வள ஆதாரம் 3 வகைகளில் கிடைக்கிறது. ஒன்று மழைப்பொழிவு, 2வது புவியினுடைய மேற்பரப்பு நீர், 3வது நிலத்தடி நீர். சூரிய உந்துதலின் செயலாக்கத்தினால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு நீரியல் சுழற்சி எனப்படும். கடலிலிருந்து நீர் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்திற்கு சென்று பின் வளிமண்டலத்திலிருந்து மழைப்பொழிவாக நிலத்திற்கும் நிலத்திலிருந்து நீராக கடலுக்கும் சென்றடைகிறது. ஆவியாதல் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீரின் மூலமாகவும் தாவரங்களிலிருந்து நீடுதல் மூலமும் நடைபெறுகிறது. இந்த நீர் சுழற்சியில் ஈடுபடும் நீரினுடைய அளவு என்றுமே மாறாதது. புவி தொடர்புடைய இயக்கங்களுள் நீர் சுழற்சி என்பது மிக மிக முக்கியமானது. நீர் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்தின் உயரமான பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அது திரவமாக சுருங்கி மேகங்களாக மாறுகிறது. மேகத்தில் உள்ள நீர்த்திவலைகள் உருகுதல் மற்றும் மேகம் உடைதல் காரணமாக பொழிவின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்து அடைகிறது. இந்த நீரியல் சுழற்சியானது 3 முக்கிய நிலைகளில் நடைபெறுகிறது. ஆவியீர்ப்பு, பொழிவு, நீர் வழிந்தோடல் என 3 நிலைகளில் நடைபெறும் இந்த நிகழ்வினை 6 கூறுகளாக கூறலாம். முதல் கூறு எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், ஆவி ஈர்ப்பு எனப்படும். 2வது கூறு கண்டன்சேஷன், திரவமாக சுருங்குதல். 3வது பிரிசிபிடேஷன், அதான் மழைப்பொழிவு. 4வது இன்ஃபில்ட்ரேஷன், நீர் ஊடுருவுதல். 5வது பெர்கொலேஷன், அதாவது உட்கசிதல். 6வது ரன் ஆஃப், நீர் வழிந்தோடல் என 3 நிலைகளை 6 கூறுகளாக பிரிக்கிறோம். இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம், நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக முதல் கூறு ஆவி ஈர்ப்பு. புவியின் மேற்பரப்பில் உள்ள நீர்நிலைகளிலிருந்து ஆவியாதல் வழியாகவும் மற்றும் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமும் நிகழும் புவியின் மொத்த நீர் இழப்பு
ஆவி ஈர்ப்பு எனப்படும். இதில் நீர் ஆவியாதல் என்பது நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கு ஆவியாதல் என்று கூறுகிறோம். நீர் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே ஆவியாக தொடங்குகிறது. பெருங்கடல்கள், அதாவது பேராழிகள், கடல்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகள் போன்றவற்றிலிருந்து சுமார் 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்திற்கு சென்றடைகிறது. 10% ஈரப்பதம் தாவரங்களில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலம் செல்கிறது. காற்று அதிகமாக உள்ள காலங்களில் ஆவியாதல் அதிகம் நடைபெறும். காற்று குறைவாக உள்ள காலங்களில் நீராவி நீர்நிலைகளுக்கு அருகிலேயே தங்கிவிடுகிறது. ஆவியாதல் விகிதமானது காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுதும், வெப்பநிலை அதிகரிக்கும் போதும், ஈரப்பதம் குறையும் பொழுதும், பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுதும் அதிகரிக்கிறது. இதில் டிரான்ஸ்பிரேஷன் எனப்படும் தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு சென்று நீராவியாக்கமே நீர் உட்கசிந்து வெளியிடுதல் எனப்படுகிறது. வெப்பநிலை, காற்று, ஈரப்பதம் ஆகியவை நீர் உட்கசிந்து வெளியாகும் விதத்தை நிர்ணயிக்கிறது. விவசாயத்தில் பயிர்களின் தன்மை, பயிர்களினுடைய பண்புகள், அதன் சூழல் மற்றும் பயிர் சாகுபடி முறைகள் நீர் உட்கசிந்து வெளியேறும் செயலை தீர்மானிக்கின்றன. அடுத்ததாக கண்டன்சேஷன், அதாவது நீர் சுருங்குதல். இது இரண்டாவது கூறு. வளிமண்டலத்தில் வெப்பக்காற்று மேலெழுந்து குளிர்வடைந்து நீராவியை தக்க வைத்து கொள்ளும் திறனை இழக்கும் பொழுது நீர் சுருங்குதல் நிகழ்வு நடைபெறுகிறது. நீர் சுருங்குதல் ஆவியாதலினுடைய எதிர்வினை செயலாகும். அதாவது ஆவியானது நீராக மாறுகிறது. வெப்பக்காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்து கொள்ளும். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று பூரித நிலையை அடைகிறது, அதாவது சேச்சுரேட்டட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டன்சேஷன் என சொல்லப்படக்கூடிய நீராவியானது நீராக சுருங்குதலில் பல வகைகள் உள்ளன இருக்கலாம். அதாவது நீர்த்துளிகள் புவியினுடைய மேற்பரப்பில் குளிர்ந்த பொருட்களின் மீது படும் பொழுது பனி உருவாகிறது. உறை பனியாக இருக்கலாம், அதாவது ஃப்ராஸ்ட் என்று சொல்கிறோம். அதாவது பனித்துளிங்கிறது டியூ, உறை பனிங்கிறது ஃப்ராஸ்ட். குளிர்ந்த பொருட்களின் மேற்பரப்பில் மீது நீராவி படிந்து பனி படிகங்களாகவே மாறுவது உறை பனி என்று கூறுகிறோம். அடர் மூடுபனி, அதாவது ஃபாகு, காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளே அடர் மூடுபனி என்று அழைக்கிறோம். இது புவியின் மேற்பரப்பிலிருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரம் வரை நமது அடர் மூடுபனியினுடைய உயரம் 10 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரமாக இருந்தால் விமான போக்குவரத்திற்கு அது ஏற்றதாக இருக்கும். அடுத்ததாக மிஸ்ட், மூடுபனி. காற்றில் தொங்கும் நிலையில் காணப்படும் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளையே மூடுபனி என்கிறோம். காற்றில் உள்ள நீராவி விரைவாக குளிர்வதால் பார்வைக்கு தெரியாத வாயு நிலையிலிருந்து பார்வைக்கு புலனாகும் நீர்த்துளிகளாக அது மாற்றமடைகிறது. மூடுபனியானது அடர் மூடுபனியை விட அடர்த்தி குறைவானது. அடுத்தது மேகங்கள். மேகங்கள் என்பது வளிமண்டலத்தில் காணப்படும் குறைந்த எடை கொண்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகள் மற்றும் பனிப்படி. இந்த நீர்த்துளிகளினுடைய அளவானது 2 மைக்ரான் முதல் 100 மைக்ரான் அளவு கொண்டதாகும். மைக்ரோமீட்டர் எனப்படும் இந்த மைக்ரான் 10⁻⁻6 மீட்டர் என்ற அளவை கொண்டதாகும். இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் தொடர்ச்சியாக பிரிசிபிடேஷன், அதாவது மழைப்பொழிவு. மழைப்பொழிவு என்பது மேகங்களிலிருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வு. மழைப்பொழிவினுடைய வகைகள் மழையாக இருக்கலாம், கல் மழையாக இருக்கலாம், உறைபனி மழையாக இருக்கலாம், ஆலங்கட்டி மழை மற்றும் பனியாக இருக்கலாம். நீர்த்துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் மழைப்பொழிவு எனவும், அதற்கு குறைவாக இருந்தால் அதை தூறல் எனவும் கூறலாம். கல்மழை என்பது 5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல் இருக்கும் பனித்துளிகளும் நீர்த்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவு. வளிமண்டல வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும் அடுக்குகளில் மழைத்துளி விழும்பொழுது நீர் உறைநிலைக்கு சென்று விடுகிறது. மழைத்துளிகள் புவிப்பரப்பிற்கு அருகாமையில் குளிர்ந்த காற்று வழியாக விழும்பொழுது உறைவதில்லை. மாறாக குளிர்ந்த புவிப்பரப்பை தொடும் பொழுது அம்மழைத்துளிகள் உறைந்து விடுகின்றன. இவையை உறைபனி என அழைக்கப்படுகிறது. இம்மழைத்துளியினுடைய விட்டத்தினுடைய அளவு 0.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். ஆலங்கட்டி மழை என அழைக்கப்படும் ஹெயில்
மழைப்பொழிவானது பெரிய உருண்டையான பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால் அது ஆலங்கட்டி மழை என்று கூறலாம். இடியுடன் கூடிய மழை கார் திரள் மேகங்களிலிருந்து, அதாவது கம்யூனோலிம்பஸ் கிளவுட்ஸிலிருந்து உருவாகிறது. பனிப்பொழிவு மேகத்தில் உள்ள வெப்பம் குறைவதன் மூலம் நீராவியானது அடிக்கடியாக பனிக்கட்டிகளாக மாற்றப்படுகிறது. இது துகள் போன்று பனியின் நுண்துகள்களை திரள்களாக கொண்டு காணப்படுகிறது. இந்த பனித்திரள்கள் பொழிவதை பனிப்பொழிவு என்று கூறுகிறோம். அடுத்தது இன்ஃபில்ட்ரேஷன் என சொல்லக்கூடிய நீர் ஊடுருவல். புவியினுடைய மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுந்து செல்வதற்கு நீர் ஊடுருவல் என்று பெயர். இது பெர்குலேஷன் எனப்படும் நீர் உட்கசிதல். மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வழியாக ஊடுருவிய நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கடியில் செல்வதாகும். இது செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்கு செல்லும் நீரோட்டம் என்றும் இதை அழைக்கலாம். அடுத்ததாக ரன் ஆஃப் எனப்படும் நீர் வழிந்தோடல். இது ஓடும் நீர் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் செல்வதாகும். மழைநீரில் 35% மட்டுமே கடல் மற்றும் பேராளிகளில் கலக்கிறது. மீதமுள்ள 65% மண்ணில் உறிஞ்சப்படுகிறது. வழிந்தோடலானது 2 வகைப்படுகிறது: மேல்மட்ட நீர் வழிந்தோடல் மற்றும் அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல். மழைநீரானது மேற்புறமாக வழிந்தோடி ஒரு பகுதி நீரோடையோடு கலந்துவிடும் இந்த நிகழ்வு மேல்மட்ட மழைநீர் வழிந்தோடல் எனப்படும். இது மழைப்பொழிவு அதிகமாகவும் நீண்ட காலத்திற்கும் ஊடுருவலை விட அதிகமாக இருக்கும் பொழுதும் ஏற்படுகிறது. அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் என்பது இடைநீர் ஊட்டம் எனவும் அழைக்கப்படும். நீரானது அடிமண் அடுக்கில் நுழைந்து நிலத்தடி நீருடன் கலக்காமல் பக்கவாட்டு திசையில் நகர்ந்து ஓடைகள், ஆறுகள் மற்றும் கடலுடன் கலப்பதால் இதற்கு அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் என்று பெயர். மூன்றாவதாக அடிமட்ட நீர் ஓட்டம். செறிவடைந்த நிலத்தடி நீர் மண்டலத்திலிருந்து நீர்ப்பாதை வழியாக நிலத்தடி நீராக ஓடுவதை அடிமட்ட நீரோட்டம் என்கிறோம். நீரியலை அளக்க சில அலகுகள் பயன்படுகின்றன. ஆவியாதலை அளக்க அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் என பயன்படுத்துகிறோம். மழை நீர் ஊடுருவலை அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பெர் மணி என கூறுகிறோம். இங்கு அங்குலம் என்பது இன்ச்சு என ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. மழை பொழிவினை எப்பொழுதுமே அங்குலம் அல்லது மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் என்ற அலகுகளால் நாம் அளக்கிறோம். புவி மேற்பரப்பில் நீர் ஓடுவதை வினாடிக்கு இவ்வளவு கன அடி என அழைக்கிறோம். மழை பொழிவினுடைய கன அளவு கூட கன அடியில் தான் அளக்கப்படுகிறது. மழைநீரினுடைய கொள்ளளவும் ஒரு ஏக்கர் அடிக்கு இவ்வளவு கன அடி என அளக்கிறோம். நீரியலை பொறுத்தவரை இவை முக்கியமான அலகுகள், கவனத்தில் கொள்ள வேண்டும் மாணவர்களே. இத்துடன் இந்த பாடம்